வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு செப்டம்பர் மாசம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை இப்ப நான் சொல்ற முறைப்படி உங்க தலைய சுத்தி ஊத்தினாலே போதும். நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பல வருட கஷ்டமும் 9 நிமிடங்களுக்குள்ள காணாமல் போகும்னே சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கான ஒரு நல்ல வழி, நல்ல தீர்வு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது தேவதை நாள், அதாவது மேஜிக் டேன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு தேதி 9, மாசமும் 9வது மாசம். இப்படி தேதியிலேயோ மாசத்திலேயோ வருஷத்திலேயோ ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள், மேஜிக் டேன்னு சொல்லுவோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு 9/9 போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய தேவதை நாளுக்கான பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 9/9 போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கக்கூடிய இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய 2 விதமான பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரம். 2வது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடீஸ்வர யோகம் நம்மளை தேடி வர்றதுக்கும், அதாவது நாம கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பிரியாணி இலை பரிகாரத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல நான் சொல்ல போற 2 பரிகாரங்களும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த 2 பரிகாரங்களையும் தாராளமா செய்யலாம். இந்த 2 பரிகாரத்தையும் ஒன்னா சேர்த்துதான் செய்யணுமா, தனித்தனியா செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான். உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த பரிகாரத்தை எடுத்து நீங்க செய்யுங்க. சரி வாங்க, நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் 9 நிமிடங்கள்ல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற இந்த தண்ணீர் பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி டம்ளர் நமக்கு தேவைப்படும். அந்த கண்ணாடி டம்ளர் நிரம்ப நமக்கு தண்ணீர் தேவைப்படும். RO வாட்டர், கேன் வாட்டர் எடுத்துக்க வேண்டாம். இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீர், ஆத்து தண்ணீர், குளத்து தண்ணீர், மழை தண்ணீர், இதுல ஏதாவது ஒண்ண நீங்க பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலா உங்க வீட்டுல டேப்ல வரக்கூடிய வாட்டரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய கோல்டன் மினிட் 9 மணி 9 நிமிடங்கள் ரொம்ப பெஸ்டான டைமா இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த 1 நிமிஷத்துல இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்க ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கும் நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். அடுத்ததா இன்னைக்கு நைட்டு 9 மணியிலிருந்து 9 மணி 59 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன இந்த 3 குறிப்பிட்ட நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் செய்யுங்க. இப்போ உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஏதாவது ஒரு விரிப்பை விரிச்சு உட்கார்ந்துக்கோங்க. இப்படி விரிக்கக்கூடிய விரிப்பு சிகப்பு நிறமா இருக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கும். சிகப்பு நிறத்துல ஏதாவது ஷால் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கூட அதை விரிச்சு அதுக்கு மேல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, எந்த கலரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு முன்னாடி ஒரு டம்ளர்ல தண்ணீரை வச்சுக்கோங்க. இப்போ உங்க முதுகு தண்டை நேரா வச்சு உங்க கண்களை மூடிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு போற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. எப்பயுமே இந்த மாதிரியான தேவதை நாட்கள்ல நமக்கு என்ன வேணுமோ அதற்கான பரிகாரத்தை தான் நாம செய்வோம். ஆனா இந்த 9/9ங்கிற நம்பரோட எனர்ஜி இருக்கக்கூடிய இந்த நாள்ல பாத்தீங்கன்னா, நமக்கு எதெல்லாம் வேண்டாமோ, நம்மளை எதெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோ
அதற்கான பரிகாரங்களை நாம செஞ்சோம்னா நிச்சயமா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு 2-3 கஷ்டம் இருக்கு, 2-3 வேண்டுதல் இருக்குன்னா ஒவ்வொரு கஷ்டத்தையும் தனித்தனியா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு முன்னாடி நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணீரை, அதாவது அந்த கண்ணாடி டம்ளரை உங்க கையில வச்சுக்கோங்க. உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க தலைய இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா 9 முறை சுத்துங்க. அதே மாதிரி வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா 9 முறை சுத்துங்க. அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் 9 டைம்ஸ், கிளாக் வைஸ் 9 டைம்ஸ் நீங்க சுத்திட்டு இந்த தண்ணியை கொண்டு போய் உங்க வீட்டுக்கு வெளியில கால்படாத இடத்துல ஊத்திருங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல டாய்லெட்ல இந்த தண்ணீரை நீங்க ஃபிளஷ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து திரும்பியும் அமைதியான அதே இடத்துல நீங்க உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விளக்கையோ அப்படி இல்லைன்னா கேண்டிலையோ ஏத்தி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு அகல் விளக்க கூட நீங்க ஏத்தி வச்சுக்கலாம். கேண்டில் இருக்குன்னா கேண்டில் ஏத்தி வச்சுக்கோங்க. இதுலயும் முக்கியமான விஷயம், உங்ககிட்ட ரெட் கலர் கேண்டில் இருக்குன்னா ரெட் கலர் கேண்டில் உங்களால வாங்க முடியும்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி இந்த கேண்டிலையோ அப்படி இல்லைன்னா விளக்கையோ ஏத்தி வச்சுக்கோங்க. இந்த விளக்கோட தீப சுடர உங்க கண்ணால பாருங்க. உங்க முதுகு தண்டு எப்பயும் போல ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். இப்படி உங்க கண்ணால பாத்துக்கிட்டே உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டயோ உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்டயோ வரமா நீங்க கேளுங்க. இந்த டைம்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதையும் நீங்க நினைச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தா கூட எனக்கு பண வரவு அதிகரிக்கணும், பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கணும்னு சொல்லி வரமா உங்க குலதெய்வத்துக்கிட்ட கேளுங்க. ஒண்ணு குலதெய்வம், அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வம், அப்படி இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்டயே நீங்க கேட்கலாம். நீங்க எதை நம்புறீங்களோ, யார நம்புறீங்களோ அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. இதை தொடர்ந்து உங்களால முடியும்னா 9 நிமிஷத்துக்கு நீங்க செய்யுங்க. இப்படி இந்த 9 நிமிஷமும் உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை நீங்க கேளுங்க. அடுத்ததா உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி 9 நிமிஷம் பண்ணீங்கன்னா போதும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நீங்க நிச்சயமா இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு எந்திரிக்கும் போது உங்க மனசுல ஒரு நல்ல நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷம் நிச்சயமா இப்ப உங்க மனசுக்குள்ள இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரி, அடுத்ததா பணத்தை வசியம் செய்யறதுக்கான அந்த 2வது பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை நமக்கு தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத, முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் இல்லாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. பிரியாணி இலைக்கு வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதுலயும் இந்த மாதிரியான பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கக்கூடிய நாள்ல பிரியாணி இலைய வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனாவோ ஸ்கெட்ச் பேனாவோ மார்க்கரோ தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த ரெட் கலரோட எனர்ஜியும் இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும். அதனால இன்னைக்கு எந்த அளவுக்கு ரெட் கலரை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். உங்களால முடியும்னா இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா ரெட் கலர்ல Dress ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ரெட் கலர் துணியவாவது உங்க பக்கத்துல நீங்க உங்க கூடவே வச்சுக்கிற மாதிரி பாருங்க. ரெட் கலர் கர்ஷீப்பையோ இல்ல ரெட் கலர் ஷாலையோ இப்படி ஏதோ ஒரு ரெட் கலர் இன்னைக்கு ஃபுல்லா உங்க கூட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சரி, இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தையும் முதல் பரிகாரத்துக்கு நான் சொன்ன அதே டைம்ல நீங்க பண்ணுங்க. இப்போ அமைதியான இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முதல் பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த பிரியாணி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கக்கூடிய ஹீலிங் கூட எழுதிக்கோங்க. 945925. இப்ப நான் சொன்ன மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு நம்பரையும் உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு நீங்க எழுதுங்க. இந்த வீடியோல நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த 2 பரிகாரங்களும் நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். அடுத்ததா அந்த ஹீலிங் கோடுக்கு அப்புறம் ஐ ஆம் எ பில்லியனர் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க அந்த பிரியாணி இலையில எழுதிக்கோங்க. தமிழ்ல எழுதணும்னா நான் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இங்க ஐ ஆம் அப்படி இல்லைன்னா நான் நீங்க எழுதுறீங்க இல்லையா, அந்த இடத்துல உங்க கணவருக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா அவரோட பேரை எழுதிக்கோங்க. இந்த பிரியாணி இலைய உடனேவே நீங்க எரிச்சிருங்க.
இன்னைக்கு நெருப்போட சக்தியும் அதிக அளவுல இருக்கும். அதனால நெருப்பை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலைய ஒண்ணு கேண்டில்லையோ அப்படி இல்லைன்னா விளக்கோட தீப சுடர்லயோ நீங்க காமிச்சு எரிச்சிருங்க. இது எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க ஊதி விட்டுருங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி ஊதி விடுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.